கனடாவில் மதுபானங்கள் மீதான வருடாந்திர வரி உயர்வை கட்டுப்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க உள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் மதுபான உற்பத்திகளுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்கள் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக கனடாவில் மதுபானங்கள் மீதான கலால் வரி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி பணவீக்கத்திற்கு ஏற்ப உயர்த்தப்படுவது வழக்கம். ஆனால் அரசாங்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இந்த வரி உயர்வை தற்காலிகமாக 2% கட்டுப்படுத்தியது. இந்த வரி உயர்வின் கட்டுப்பாடு நடப்பு ஆண்டோடு முடிவடைய இருந்த நிலையில் தற்போது இதனை 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கனடாவில் உள்ள சிறிய வகை மதுபான உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் முதல் 15,000 ஹெக்டோலீட்டர் பீர் உற்பத்திக்கு விதிக்கப்படும் கலால் வரியில் பாதியை தள்ளுபடி செய்யும் ஒப்பந்தமும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலி தடங்கல்களுக்கு மத்தியிலும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை வழங்குவதே இந்த முடிவின் நோக்கம் என்று அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த கோடையில் கனடாவில் நடைபெறவுள்ள FIFA உலக கோப்பை கால்பந்து போட்டியின் போது மதுபானங்களுக்கான தேவை அதிகரிக்கும் என்று கருதப்படுவதால் இந்த வரிச்சலுகை உற்பத்தியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கின்றது. அதே நேரம் மதுபானங்கள் மீதான வரி உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் கனேடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பு ஆகியவை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.